ब्रह्म सीतानकं वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदा ज्ञानपि वन्दनीय आनन्द सुगदाहार अगण्डानन्द विग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहं मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुशक्ता न शेषकाये प्रसृता न शेष औत्सुक्यमोह रदिदाञ्चकाने यो பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. தேக்கனுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வகையிற்கு நமஸ்காரம் என இப்பாடல் கூறுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சாங். சங்கநாதம் செய்யடா இருத்தாரை தனை மூடி நேரே உள் வழியாக சங்கநாதம் செய்யடா அங்கம் எனும் உடலில் தங்கிய ஜீவனை அரிய துரியம் மொழி நெறியாய் தினம் சங்கநாதம் செய்யடா தூக்கம் தொலைந்திடும் துயரம் ஒழிந்திடும் தோசாகிய மாசு தூளாய் பறந்திடும் வாக்கு பலித்திடும் வலிமை நிறைந்திடும் வாக்கு பலித்திடும் வலிமை நிறைந்திடும் வஞ்ச நெஞ்சகர் எல்லாம் அஞ்சி பயந்தோட சங்கநாதம் செய்யடா யானை புலி கரடியாவும் உறவாடும் தான் எனும் அகங்காரம் தானே அகன்றிடும் தேனின் நிகரமுதபானம் சுரந்திடும் தீய வழி போகாமல் ஆயுள் பெருகவே நீ சங்கநாதம் செய்யடா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. இன்றைக்கி நம்மளோட ஒரு புரிதலை வெளிப்படுத்துறதுக்காக சென்னையிலேருந்து வசந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரை பற்றி இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு தெரியும். சின்ன வயசுலேயே ஒரு ஆன்மீகத்துக்குள்ளார என்ட்ரி ஆகி ஸோ அதில் அவருடைய புரிதலானது எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத அவருடைய அந்த வார்த்தைகள்லேருந்து நம்மளால் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய புரிதல்களை நாமளும் அதை உள்வாங்கிக்கிட்டு நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை இன்னமும் நம்ம மெருகேற்றிக்கிறதுக்கு அது நல்ல உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவர் இன்றைக்கி நம்ம அழைச்சது. ஸோ அவருடைய டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பேசின டாப்பிக்கிலிருந்து இருக்கக்கூடிய சந்தேகமாகட்டும், இல்லை ஜென்ரலாக இருக்கக்கூடிய சித்தவேதம் சார்ந்த இல்லை சித்த வித்தியார்த்திகள் சார்ந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது
உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட நீங்கள் அவர்கிட்ட கேள்விகள் கேட்டு அவருடைய புரிதல்களை நீங்கள் அறிஞ்சுக்கலாம். ஸோ அவரை நம்ம சத்சங்கம் சார்பாக வசந்த் ஐயா நீங்கள் வந்து பேசுங்கய்யா. நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக் ஆக்சுவலாக என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, சித்தவித்தையினுடைய மகத்துவம். சித்தவித்தை வந்து இப்போ நமக்கு தெரியும் சித்தவித்தையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சித்தவித்தை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சித்தவித்தைய புதுசா ஒருத்தர் பயிற்சி வாங்கும் போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, எல்லாருக்குமே தெரியும் சித்தவித்தையை ஒருத்தர் கிரகிச்சாங்கன்னா அவங்களுக்கு சாவு கிடையாது அப்படின்னு. இது வந்து கலாச்சாரமாவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். சித்த வித்தியார்த்திகள் எல்லாருக்குமே சித்தவித்தையை ஒருத்தர் கிரகிச்சாங்கன்னா அவங்க சாக மாட்டாங்க, முறையாக பயிற்சி பண்ணாங்கன்னா சாக மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. சரி, அப்ப சித்தவித்தையை பண்ணாங்கன்னா சாக மாட்டாங்கன்னா அப்போ என்ன சொல்ல வராங்க? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சித்தவித்தையை பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஜீவனை வந்து உள்ளில் ஒடுக்கி சமாதிக்குள்ள சதாசர்வ காலமும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவனை உள்ளில் ஒடுக்கி சமாதிக்குள்ள சதாசர்வ காலமும் இருக்கிறது கரெக்ட். இன்னொன்னு, சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒரு பேசிக்கான விஷயம் பார்ப்போம். என்னன்னா, இந்த படைப்புல 2 விதமான தன்மை இருக்கு. ஒண்ணு வந்து எப்பவுமே நிலைச்சிருக்கிற தன்மை ஒண்ணு, இன்னொன்னு நிலை இல்லாத தன்மை. இந்த நிலை இல்லாத தன்மை தான் நம்ம மரணம்னு சொல்றோம். ஒருத்தர் பிறக்கிறாரு, இறந்துடுறாரு. இப்போ சித்தவித்தையை கிரகிச்ச ஒருத்தர் சாகாம இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நிலையில்லாத இந்த நிலையிலிருந்து நிலையா எது இருக்கோ அதுவா ஆகிறாரு, அதனால அவர் சாகல. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சித்தவேதத்துல தான் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பாக்குறோம். தான்னா என்ன? தான்னா அதுதான் கடவுள்னு சொல்றாங்க. தான்ன்றது இங்கிலீஷ் சித்தவேதம் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃப் அப்படின்றது நமக்கு உள்ள இருக்குது அப்படின்னு. அதுதான் நம்மளோட எல்லாத்துக்கும் மூலம், ஒரிஜின். அப்போ சித்த வித்தையினுடைய நோக்கம், த பர்பஸ் என்ன அப்படின்னா, நானா இருக்கிற இந்த தன்மை தானாக எப்படி மாறுமோ, நானா இருக்கிற வரைக்கும் அதுக்கு சாவு இருக்கு. அதுக்கு சாவுன்றது கம்பல்சரி, அதுல கேள்வியே கிடையாது. ஏன்னா நான்ன்றது நிலை இல்லாதது, நித்தியம் இல்லாதது. அந்த நானா இருக்கிற தன்மை எப்போ அது தானுன்னு சொல்லப்படுற நிலைமை, அது எப்பவுமே நீக்கமர நிறைஞ்சு அடிமுடி இல்லாது எப்பவுமே இருக்கிற அந்த கடவுள்னு சொல்ற ஒரு நிலை. நானா இருக்கிற இந்த தன்மை போய் எப்ப அது தானா மாறுதோ அப்போ அதுக்கு சாவு கிடையாது. இந்த விதத்துலதான் சித்த வித்தைய கிரகிச்சவங்களுக்கு சாவு கிடையாதுன்னு சொல்றாங்க. இதனுடைய அடிப்படை இதனுடைய சுவாமியோடைய கடிதம் ஒண்ணுத்துல இது வந்து தென் திருவிதாங்கூர்ல வசிச்ச ஒருத்தர். அவர் வந்து அந்த காலத்துல சித்த வித்தைய மக்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறது ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு போல. அப்போ வந்து போதை பொருள், அசைவ உணவு, இது பேசிக்கான அந்த அடிப்படை ஒரு 2-3 சத்தியங்கள் நம்ம வாங்கிட்டு தான் நம்ம வந்து ஒருத்தர் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. பட் ஆனா வந்து அவர் வந்து எந்த ஒரு இந்த மாதிரி சத்தியங்கள் எதுவும் வாங்காம டைரக்டா பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப சிவானந்த பரமஹம்சர் அதை ஒரு கோவப்பட்டு, கோவம்னு சொல்ல முடியாது, அது என்ன இப்படி பண்றீங்களே அப்படின்னு ஒரு இதுல வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருப்பாரு. அந்த லெட்டர்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு, தன்னுடைய ஜீவனை வெளியில் விடாமல் அதை மேல அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான பிரம்மரந்தரத்தில் சலனம் இல்லாமல் நிறுத்தி தான் கடவுளாகி அந்த கடவுளோடு எப்பவுமே மோட்சத்தில் லயித்து இருப்பதற்கு தான் சித்த வித்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சித்த வித்தைன்றது நம்ம இப்போ ஒரு புரிதல் என்ன வருதுன்னா, நிறைய பேர் சொல்றோம், ஒரு இது கூட வந்துச்சு ஆக்சுவலா. என்னன்னா, இப்போ ஜீவசமாதிகள் எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது வந்துச்சு. ஜீவசமாதிகள் வைக்கிறதுனுடைய நோக்கம் வந்து அந்த பர்சனுக்கா இல்ல வந்து நமக்கா, அதாவது பொதுமக்களுக்காக வைக்கிறாங்களா இல்ல அந்த பர்சனுக்காக வைக்கிறாங்களா அப்படின்னு. அப்படி நம்ம பார்த்தோம்னா போகருடைய ஜீவசமாதி தான் பழனின்னு சொல்றாங்க. இன்னும் பல பேருடைய ஜீவசமாதிகள் பல அற்புதமான ஊர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த ஜீவசமாதியில போய் வழிபடுறதுனால அதனுடைய நன்மை வந்து அவங்களுக்கு அந்த சித்தர்களுக்கா இல்ல வந்து உலக மக்களுக்கா அப்படின்னு பார்க்கும்போது உலக மக்களுக்கு தான் புரியுது. அப்போ உலக மக்களுக்குன்னா என்ன, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்த வேதத்துல சுவாமி இதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டு.
பிராண பிரதிஷ்டைனா என்னன்னா, இந்த பிராணன், அதாவது கான்சிக்ரேஷன் சொல்றாங்க. கான்சிக்ரேஷன் என்ன? ஒரு கல்லா இருக்கிற ஒரு விஷயம் கடவுளா மாத்துறது. இப்போ ட்ரெடிஷ்னலா சொல்லிட்டு வர்றது என்ன? ஒரு கல்லா இருக்கிற ஒரு பொருளை கடவுளா மாத்துறது தான் கான்சிக்ரேஷன் சொல்றாங்க. அதாவது பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுவாமி என்ன சொல்றாரு, நம்முடைய உள்ளில இருக்கிற இந்த பஞ்ச பிராணனையும் நம்ம பூர்வ மத்தியத்துல எடுத்துட்டு போய் பிராண பிரதிஷ்டை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிராண பிரதிஷ்டை செஞ்சா அந்த இடம் கடவுள் இருக்கிற இடம் தானே, அது கோவில் தானே. அப்போ ஒரு ஒரு வித்தியார்த்திகளுடைய சமாதியும் ஒரு கோவில் மாதிரி. அது உள்ளுல இருக்கவர் வித்தியார்த்தி இல்ல, அவரு பிரம்மத்தோட லயிச்சிட்டாரு, அவர் கடவுள் தான். அப்போ ஒவ்வொரு கோவில்களையும் காப்பாத்துறது வித்தியார்த்திகளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அப்போ இததான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சாது சம்ரக்ஷணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாது சம்ரக்ஷணைனா என்னன்னா, சுவாமியோட 6-7 ஒரு 6-7 கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து சொல்லியிருப்பார். அதுல ஒண்ணு அஹிம்சை, சத்தியம், கிருத்தியம், நியாயம், சாது சம்ரக்ஷணை, தர்ம பரிபாலனன்ற மாதிரி. இதுல சாது சம்ரக்ஷணைன்னு சொல்றது என்னன்னா, இப்படிப்பட்ட இந்த ஜீவ சமாதிகள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து வைப்பதும் ஒரு சாது சம்ரக்ஷணையில ஒண்ணு. நமக்கு தெரியும் நினைக்கிறேன், சாமையா சுவாமிகள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிடறாரு. பட் ஆனா அவருடைய உடம்ப வந்து படுக்க வச்சு இது பண்ணிடுவாங்க. அது வந்து சுவாமி வந்து உட்கார வச்சு ஒரு சமாதி அமைச்சு அதுக்கு மேல ஒரு மேடை மாதிரி ஒண்ணு கட்டிட்டு போனதா சொல்லுவாங்க. சோ எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கவங்களுடைய சமாதிகள் இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்னா, நம்ம பழங்காலத்துல சொல்லியிருப்பாங்க, கோயில் இல்லாத ஊர்ல வீடு கட்டக்கூடாது அப்படின்னா. அப்போ இந்த தேகத்தையே கோவிலாக்குன ஒருத்தர் அந்த தேகத்துல பஞ்ச பிராணனையும் புருவ மத்தியத்துல பிரதிஷ்டை பண்ணி கடவுளா இருக்கிற தானாய் தன்மயமா அந்த பிரம்மமா இருக்கிற ஒண்ணுத்த அப்போ பாதுகாக்க வேண்டியது ஒரு அடிப்படை கடமை தானே, பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. சோ அதனால இந்த சமாதிகள் எல்லாமே ஒரு வித்தியார்த்திகளுடைய சமாதிகள்ன்றது அது அவங்கள பத்தினது இல்ல. ஏன்னா ஒரு யோசிச்சு பார்க்கலாம். இப்ப சிவானந்த பரமஹம்சருடைய சமாதி வடகரையில இருக்கு. அது இப்போ எல்லாரும் போய் ஜபம் பண்றோம். நம்ம பண்ற ஜபம்லாம் சிவானந்த பரமஹம்சருக்கு எதனா பிரயோஜனமா? இல்ல. இன்னொன்னு, 12 ஆனந்தர்கள் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 12 ஆனந்தர்கள்ல 8 ஆனந்தர்களுடைய சமாதி ஓரளவுக்கு ப்ரொடெக்டடா ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயமா அது இருக்கு. ஆனா மீதம் இருக்கிற 4 ஆனந்தர்களுடைய சமாதி எந்த நிலைமையில இருக்குன்னே தெரியல. சோ அந்த 4 ஆனந்தர்களுடைய சமாதி மேல சில பேர் பில்டிங் கட்டிருக்கலாம், சில பேர் ரோடு போட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது எந்த நிலைமையில அது இருக்குன்னு. அப்போ இப்போ ரோடு போட்டு பில்டிங் கட்டினதுனால அந்த ஆனந்தர்களுக்கு எதனா ஒரு குறை வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஆனா அது யாருக்கு நஷ்டம்னு பார்த்தோம்னா அது நமக்கு தான் நஷ்டம். சோ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பஞ்ச பிராணன் இந்த பிரதிஷ்டை அப்படின்றது இந்த பூர்வ மத்தியத்துல நடக்கும் பொழுது தானாய் தன்மயமாய், அதாவது அவங்க கடவுளாவே மாறுறாங்க. அப்போ கடவுளுக்கும் அவங்களுக்கும் பேதம் இல்லை, அது தானா இருக்கு. தானுன்னு சொல்ற அந்த அக்ஷரமா அழிவில்லாததா, அடிமுடி இல்லாததா, காலங்கள் கடந்ததா, சதா சர்வ காலமும் ஆனந்த மத்தரா லயிச்சிருக்கு அப்படின்றது நம்ம புரியுது. அப்போ நேத்து வரைக்கும் என் வீட்டுல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு சமாதி ஆயிட்டாரு, அவரு கடவுள் ஆயிட்டாரான்னு கேட்டோம்னா அதுதான் சித்த வித்தை சொல்லுது. அடிப்படையா ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கிறாருன்றதுக்காக அவர் கடவுளா இருப்பாரா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி வரும். சித்தவித்தை என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய ஜீவசக்தி, அந்த ஜீவனுடைய சக்தி வெளியில் வியாபிச்சதுனால தான் அதுக்கு இந்த உலகம், இந்த பற்று, இந்த கூட இருக்கிறவங்க, உற்றார் உறவினர் எல்லாம் இதனுடைய உற்பத்தி ஸ்தானம்னு சொல்றது அந்த பிரம்மரந்திரம்னு சொல்றாங்க. அந்த பிரம்மரந்திரத்துல இந்த உயிர் போய் லயமாச்சுன்னா அதுக்கும் கடவுளுக்கும் பேதம் இல்லை. அததான் சொல்றாங்க ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு. ஜீவன்னா உயிர், ஈஸ்வரன்னா கடவுள். அப்போ இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் எந்த ஒரு பேதமும் இல்லை. இந்த எந்த ஒரு பேதமும் இல்லைன்னா கடவுளுக்கும் இந்த உயிருக்கும் எந்த பேதமும் இல்லைன்னா அது ரெண்டும் ஒன்னாயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த நிலை அடைவதற்கு சித்தவித்தை நம்ம பயிற்சி பண்றோம். அதனுடைய சித்தவித்தையோட நோக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ 2வது ஒரு விஷயம், சித்தவித்தை வாழ்வோ இல்ல வாழ்வை கடந்தோ, லைஃப் ஆர் டெத் பியாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சித்தவிதையோடு இருக்கும் ஒருத்தர் சித்தவிதை இல்லாது இருக்கும் ஒருத்தரை பத்தி கம்பேர் பண்ணலாம். சித்தவிதையோடு இருக்கும் ஒருத்தரை பத்தி நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு குழந்தைக்கும் எடுத்துக்கோங்க, இந்த 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 உலகத்துல பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையில எது வேணா நடக்கலாம், நடக்காம போலாம். அவங்க வந்து ராஜாவாகலாம், ஆகாம போலாம். அவங்க வந்து பெரிய பதவிக்கு வரலாம், வராம போலாம். அவங்க படிக்கலாம், படிக்காம போலாம். அவங்க கல்யாணம் ஆகலாம், ஆகாம போலாம். என்ன வேணா நடக்கலாம் அவங்களுக்கு. அவங்க வந்து விபத்து நடக்கலாம், நடக்காம போலாம். எதுவா வேணா நடக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒன்னே ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னு சொன்னா எது? அது மரணம். அப்போ சித்த வித்தைன்றது என்னன்னா, எது
த அல்டிமேட் கம்பல்ஷன், த சுப்ரீம் கம்பல்ஷன், அதாவது கண்டிப்பாக நடந்தே தீரும் சொல்ற அந்த அடிப்படையா இருக்கிற அந்த மரணத்தை எது ஜெயிக்குதோ அதுதான் சித்த வித்தை. சுவாமி சொல்லியிருக்கிறாரு, ஏன் சித்த வித்தையால ஒரு மனுஷனுடைய அடிப்படை விதி, எல்லா விதிக்கும் அடிப்படையா, அதாவது மூலமா எல்லாத்துக்கும் பேஸா இருக்கிற விதி மரணம்னா, அந்த விதியவே மாத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் சித்த வித்தை. சுவாமி அதான் சொல்றாரு, பகீரதர் பிரயத்தனம் செய்து இதை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ விதின்னு சொல்றாங்க. விதின்னா என்ன? உனக்கு இதுதான் விதிச்சிருக்கு, நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் விதி. ஆஹ் ஒருத்தர் நான் இந்த விதியை மீறி காட்டுறேன், நான் இதை தாண்டி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஹீரோயிசமா பார்ப்பாங்க. கரெக்ட்ல? நம்ம புராண காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம். வசிஷ்டர், விஸ்வாமித்திரருக்கு என்ன சொல்றாரு வசிஷ்டர், நீ சத்திரியன, நீ பிராமணன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல நான் ஆகியே தீருவேன், நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா பயிற்சி பண்ணி ஆனதா சொல்றாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு சத்திரியன் பிராமணன்ற ஒரு விஷயத்துல அவருக்கு விதிக்கப்பட்ட விதியை தாண்டி இப்போ நமக்கு பல பேருக்கு பல கஷ்டங்கள் வந்திருக்கலாம். நம்ம என்ன நினைச்சிருப்போம், இது நமக்கு தலைவிதி, இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா யார் இல்ல, நம்மளுடைய எதிர்காலத்தை மாத்த முடியும், நம்ம இந்த தலைவிதியினுடைய காரணம் என்னன்னா நம்ம கடந்த காலத்தினுடைய செயலுடைய விளைவு தான் இது. இந்த காலத்துல இப்போ நம்ம ப்ராப்பரா, இந்த கணம் நம்ம ப்ராப்பரா செஞ்சோம்னா அது எதிர்காலத்துல மாற்றப்படும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. அது உழைச்சாங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஏழையா பிறந்திருக்கிறது விதின்னு வச்சுக்கோங்க. அவர் தீவிரமா முயற்சி பண்ணி ஒரு பெரிய பணக்காரராவோ இல்ல பெரிய ஒரு பதவியில வந்துட்டாருன்னா அவரை சோசியல் எப்படி பார்ப்பாங்க, இவர் பெரிய ஹீரோ அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் செத்துதான் ஆகணும்ன்ற அந்த விதிய சிவானந்த பரமஹம்சர் பிரேக் பண்ணிருக்கிறாருன்னா அப்போ அவர் ஹீரோக்கெல்லாம் ஹீரோ தானே எல்லாத்துக்கும். இப்போ அந்த ஒரு அடிப்படை சித்த வித்தையினுடைய அடிப்படை என்ன சொல்றாருன்னா, சுவாமி அதை டிஸ்கவர் பண்றேன்னு சொல்றாரு. அதாவது அவர் அதை கண்டுபிடிக்கிறாரு. சித்த வித்தை சித்த விதையை பகீரத பிரயத்தனம் செய்து கண்டுபிடித்தோம்னு சொல்றாரு. கண்டுபிடித்தோம்னா இப்போ சயின்ஸ் விஞ்ஞானம்னா என்ன? விஞ்ஞானம்னா இப்போ ஆல்ரெடி இருக்கு. இப்ப கிராவிட்டின்றது ஆல்ரெடி இருக்கு. அதே மாதிரிதான் சித்த வித்தைன்னு அந்த படைப்புல ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம், அதை அவர் கண்டுபிடிக்கிறதா சொல்றாரு. கண்டுபிடிக்கிறதுனா அவர் உருவாக்கல. இப்போ காரெல்லாம் உருவாக்குனது. ஆனா கிராவிட்டி, இந்த அணு விஞ்ஞானம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறாங்க. சோ சித்த விதையும் ஒரு முழுமையான ஒரு சயின்ஸ். சோ இந்த சித்த விதை அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்படையா இருக்கிற இந்த மரணத்தையே வெல்லும்னா நம்மளுடைய எல்லா தலைவிதியும் அதுல மாத்துறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குதானே. ஒருத்தர் பெரிய ராஜாவா இருக்கலாம், ஒருத்தர் பிச்சைக்காரனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். எதுவா இருக்கிற ஒருத்தரும் எதுவாகவும் ஆக முடியும்ன்றது சித்த வித்தையால தான் பாசிபிள். ஏன்னா ஒருத்தர் எப்படி இருந்தாலுமே, இப்போ அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தாலுமே அவருக்கு சாவு கன்ஃபார்ம். இல்ல ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் சாவு கன்ஃபார்ம்னா அப்ப யாருமே அந்த ஒரு மரணம்ன்ற அந்த ஒரு வலையில இருந்து வெளியே வரல. அந்த அடிப்படையா இருக்கிற அந்த வலையவே நம்மளால தாண்ட முடியும்னா நம்மளால எல்லா விதியுமே ஓவர் கம் பண்ண முடியும்ன்றதுதான் இதனுடைய அடிப்படை. சரி, இது மரணத்தை பத்தினது. ரெண்டாவது, வாழ்க்கையை பத்தின என்ன சொல்றாரு சிவானந்த பரமஹம்சர் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்த மாதிரிதான் இப்போ நம்ம உலக மக்கள், இப்போ நம்ம சத்சங்கத்துல 20 பேர் இருக்கோம்னு வச்சுக்கலாம். 20 பேருக்கும் 20 விதமான வாழ்க்கை இருக்கும். கரெக்டா? ஒருத்தருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை. ஒருத்தருக்கு என்ன சொல்றது, ஒரு பெரிய பில்டிங்ல இருக்கலாம், இன்னொருத்தர் ஒரு குடிசையில இருக்கலாம், என்னமா வேணா இருக்கலாம். பட் 20 பேருக்கு 20 விதமான வாழ்க்கை. இப்ப இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் எடுத்துக்கலாம். இந்த உலக மக்கள் ஒருத்தர் அமெரிக்கன் பிரசிடென்டா இருப்பார். அவருக்கு எல்லா விதமான விஷயங்களும் நடந்துரும். அவர் சில முக்கியமான டிசிஷன்ஸ் மட்டும் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான இது. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரரா இருப்பார். அவருக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அவருக்கு சில மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டா போதும். இன்னும் சில பாத்தீங்கன்னா தினக்கூலிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சுக்கணும். ஸோ அப்படியும் இருப்பாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களா இருப்பாங்க. ஸோ நடவடிக்கை கிரமங்கள் அப்படிங்க இந்த நாட்டினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிற ஒருத்தருக்கும் இந்த நடவடிக்கை கிரமம் பொருந்தும்.
இந்த தெருவுல இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கும் அந்த நடவடிக்கை கிரமம் பொருந்தோம்னா, அப்போ எல்லாருக்குமே ஒரு ஏத்த ஒரு சிஸ்டம் சிவானந்தபுரம் சார் கிரியேட் பண்ணாம இருந்திருந்தா அந்த நடவடிக்கை கிரமங்கள் அப்படின்றது ஒண்ணு வந்திருக்காது. சிவானந்தபுரம் சார் அந்த நடவடிக்கை கிரமங்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது ஒரு சிம்பிளான ஜஸ்ட் ஒரு ரூல் புக் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. நடவடிக்கை கிரமங்கள்ன்றது ஒரு யூனிவர்சல் கோடு மாதிரி. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து ஜஸ்ட் சொல்றேன். இப்போ நம்ம வந்து கம்ஃபர்ட்டா சுகபோகமாக ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு சிதவிதை எப்பனா ஒரு 1/2 மணி நேரம் பயிற்சி அதாவது சொல்றாரு 1/2 மணி நேரம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இது என்ன சொல்றோம்னு புரியாது. பட் ஆனா ஒரு ரியல் சினாரியோ ரியல் லைஃப்ல நம்ம ஒரு என்ன சொல்றது கரணம் தப்பினால் மரணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்றவங்க. இப்போ நான் ஒரு உதாரணம், இப்போ ஃபிளைட் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபிளைட் ஓட்டுறவங்களுக்கு ஒவ்வொரு கணமும் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு கணம் அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து பைக் ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கும் ஒவ்வொரு கணமும் முக்கியம். அந்த கணம் அவர் மிஸ் பண்ணிட்டா கம்ஃபர்டபுளா ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இல்ல. பறவைன்றது கான்ஸ்டன்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறது. என்ன வேணா முன்னால வரலாம், கரெக்ட் தானே? என்ன வேணா முன்னால வரலாம். சாப்பாடு கிடைக்கலாம், கிடைக்காம போலாம். மழை பெய்யும், பெய்யாம போலாம். பலவிதமான சூழ்நிலைகளை அந்த பறவை ஃபேஸ் பண்ணி வரணும். ஆனா அந்த பறவையினுடைய ஹைட்டை பாருங்க, அது நிலத்துல இருந்து மேல இருக்கு. அதே மாதிரிதான் சித்தவிதையை நாம பயிற்சி பண்ணும்போது அந்த சதா பிராணாயாமம்னு சொல்ற அந்த ஒரு நிலையின் போது நாம ஒரு பறவை மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்மளுடைய கால்கள் தரையில இருந்தாலும் நம்ம நம்ம உயரத்துல இருக்கோம். நம்ம வந்து சாதாரண மக்கள் மாதிரி சாதாரணமா இல்ல. நம்மளோட நிலை எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு பறவை மாதிரி இருக்கும். சரி, நம்ம பறவை மாதிரி இருந்தோம்னா அப்போ பறவைக்கான சேலஞ்சஸே நம்ம ஃபேஸ் பண்ணணும்ல. இப்போ இப்போ வந்து நீங்க நடந்து போறீங்க ஒரு 10 கிலோமீட்டர் சாரி ஒரு 6 கிலோமீட்டர் ஏதோ ஒரு பெர் ஹவர்னு வச்சுக்கோங்க. அது அந்த ஸ்பீட்ல நீங்க நடந்து போறீங்கன்னா உங்க எதிரில் இருக்கிறத ஸ்லோவா நீங்க ஹேண்டில் பண்ணா கரெக்ட். இப்போ ஒரு பறவை எவ்வளவு ஸ்பீட்ல பறக்கும் நம்ம பார்த்திருப்போம். பல நாட்கள்ல பறவைகள் செவுத்துல மோதி இருக்கும், மரத்துல மோதி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறோம். சோ அதே மாதிரி நாம எந்த விஷயத்துல மோதாமல் இருப்பதற்கு ஒருத்தர் பிரசிடென்டா இருக்கலாம், இல்ல பிச்சைக்காரனா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே ஒரு அடிப்படையான பேசிக் டிராபிக் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அடிப்படை அது வந்து யாரா இருந்தாலுமே அந்த டிராபிக் ரூல்ஸ் பொருந்தும். அந்த ஒரு பேசிக்கா என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த நடவடிக்கை கிரமங்கள் எல்லாமே வந்து நேத்து முடிஞ்ச ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், 30 ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்றேன், 40 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இல்ல. இந்த கணம் நம்ம செய்யறோமான்றதுதான் விஷயம். ஏன்னா வண்டி ஓடிட்டு இருக்கும் பொழுது எந்த கணம் வேணா வந்து எது வேணா நடக்கலாம். அதுல சில ஒரு அடிப்படையான விஷயங்கள் பார்க்கலாம். நடவடிக்கை கிரமங்கள்ல 3 விதமான நடவடிக்கை கிரமங்களா நம்ம அதை டிவைட் பண்ணலாம். அதுல ஒன்று உடல் சார்ந்த நடவடிக்கை கிரமங்கள், மனம் சார்ந்த நடவடிக்கை கிரமங்கள், இன்னொன்று உயிர் சக்தியை சார்ந்த அதாவது ஜீவ சக்தியை சார்ந்த நடவடிக்கை கிரமங்கள், 4வது ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு நிர்வாகம் அது சார்ந்த நடவடிக்கை கிரமங்கள். சோ இந்த நடவடிக்கை கிரமங்கள்ல நம்ம வந்து உடல் சார்ந்த நடவடிக்கை கிரமங்கள் பார்த்தோம்னா அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் லிமிடேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல என்ன நடவடிக்கை கிரமங்கன்னா, ஆண்கள் சட்டை அணிய கூடாது, வெள்ளை நிற ஆடைகள் அணிந்திருக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை கிரமம் இருக்கு. ஆனா டெக்னிக்கலா அதை நம்ம பார்த்தோம்னா தென்னிந்தியால நம்ம வாழ்றதுனால நமக்கு அந்த நடவடிக்கை கிரமங்கள் தாராளமா பொருந்தும். ஒருவேளை நம்ம காஷ்மீர்லயோ இல்ல வந்து பனி பிரதேசங்கள்லயோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஜெர்மனி அந்த மாதிரியான நாடுகள்ல வாழும்பொழுது அந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு ஒரு விலக்கு இருக்கு. அதனாலதான் சுவாமி 29(a) சொல்றாரு, பணி நிமித்தம் அதாவது எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ்னால ஒருத்தர் அதை செய்ய முடியலன்னா அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 29(a) நினைக்கிறேன். அதுக்கு ஒரு விலக்கு கொடுத்திருப்பாரு. ஆனா மற்றபடியான நடவடிக்கை கிரமங்களை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. உடல் சார்ந்ததுக்கு மனம் சார்ந்த நடவடிக்கை கிரமங்கள் அது ஒரு 6 நடவடிக்கை கிரமங்கள்னு சொன்னாலும் அந்த 6க்குள்ளதான் விஷயம் இருக்கு. ஒருத்தர் அந்த 6ல முக்கியமா என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அது 6ல முதல் விஷயம் என்னன்னா ஸ்ரத்தைன்றது மேல பார்த்த மாதிரிதான். ஒருத்தர் எந்த நிலையில இருந்தாலும், ஒருத்தர் வந்து ஹையஸ்ட் போஸ்டிங்ல இருந்தாலும் ஒருத்தர் லோவா இருந்தாலும் இந்த 6 விஷயங்கள், அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி டிசைட் செய்யப்படுதுன்னா, இப்போ வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி முடிவு செய்யப்படுது, நீங்க இதுதான் அப்படின்னு எப்படி முடிவு பண்றாங்கன்னா பெரும்பாலுமே எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் தான்.
இப்போ ஒருத்தர் அந்த பர்டிகுலர் நாட்டுல பிறந்திருப்பாரு, அதனால அவருடைய சூழ்நிலை அப்படி இருந்திருக்கும். ஆனா இது எதையுமே உள் சூழ்நிலை முடிவு பண்ணல. நம்ம சித்தவேதத்துல நம்ம தெளிவா பார்த்திருப்போம், உள்ளு வேற வெளி வேற அப்படின்னு. அப்ப உள்ளு வேற வெளி வேறன்னா, நம்மளுடைய வாழ்க்கை பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா, நம்ம வாழும் விதம் பாத்தீங்கன்னா வெளி சூழ்நிலை, வெளியில இருக்கிற சூழ்நிலையினாலதான் டிசைட் பண்ணப்படுது. நம்ம நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா, நம்ம உள் சூழ்நிலை வெளியே டிசைட் பண்ணுதா, இல்ல வெளி சூழ்நிலை உள்ள டிசைட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வெளியில இருக்க சூழ்நிலை தான் உள்ள டிசைட் பண்ணுது. அப்போ வெளியில இருக்கிறது எல்லாமே போய் வெளியே இருக்கிறது எல்லாமே கனவுன்னா, அப்போ உள் சூழ்நிலை தான் உண்மை. அப்போ உள் சூழ்நிலையில ஏதோ ஒரு பேசிக் ஸ்ரத்தைனா கவனமும் ஈடுபாடும் நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் தானே டிசைட் பண்ணணும். அது என்னுடைய விருப்பத்தினால தானே வருது. அப்போ முதல் விஷயமா ஸ்ரத்தைன்னு இருக்கு. ஸ்ரத்தைன்றது எதை நோக்கி இருக்கணும்னா, நம்ம ஜீவனை நோக்கி நமக்கு ஸ்ரத்தை இருக்கணும். ஜீவன்னா என்ன நமக்கு தெரியும். நம்ம ஜீவன் அது உள்ளில் இருக்கும்போது ஜீவன், அது வெளியில வரும்போது ஜீவசக்தியான வாயுவாகிய ஈஸ்வரனா அது இருக்கு. அது 5 துவாரங்கள் வழியாக நாசமடையுது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு புகையை போல 5 துவாரங்கள் வழியாக நசித்து போகிறது அப்படின்னு. அப்ப நம்ம அந்த அடிப்படையா இருக்கிற அந்த ஸ்ரத்தை எதை நோக்கி கொடுக்கணும்னா, நாம ஒவ்வொரு கணமும் எப்படியும் நம்மளுடைய ஜீவன் வெளியே விடாம அதை முழு கவனத்தோடு நாம் அதை சதா பிராணாயமாக உள்ள திருப்புறதுல நம்மளுடைய ஸ்ரத்தை இருக்கணும். நம்மளுடைய ப்ரையாரிட்டியும் கமிட்மெண்ட்டும் அதை நோக்கி இருக்கணும். 2வது ராகத்வேஷங்கள். இப்போ ராகத்வேஷங்கள்னா நம்ம சொல்லிடுறோம், இவருக்கு ராகத்வேஷம் இருக்கு, அவருக்கு ராகத்வேஷம் இருக்குன்னு. ராகத்வேஷம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தானே. ராகத்வேஷம்னா என்ன அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். இப்போ இது ஒரு 100 வருஷம் முன்னால இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு இது ஃபுல்லாவே இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா ராகத்வேஷம்ன்றது என்னன்றத சிம்பிளா பார்க்கலாம். இப்போ ஒருத்தருடைய போன் எடுத்து பார்த்தோம்னா, அவருடைய போன்ல ஒரு குறிப்பிட்ட விதமான பாடல்களை அவங்க திரும்ப 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 கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கிச்சனுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட விதமான உணவை அவங்க திரும்ப திரும்ப சாப்பிட்டிருப்பாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு அவங்களோட ஓடிடி எடுத்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட விதமான படங்களை அவங்க திரும்ப திரும்ப பார்த்திருப்பாங்க. இது ஜஸ்ட் என்ன ஒரு உதாரணம் சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே ஒரு பேட்டர்ன்ல செயல்படுறோம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்வோம், நம்ம பிடிக்காத விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம். இவ்வளவுதான் ராகத்வேஷத்தினுடைய அடிப்படை. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, சுகபோகமான வாழ்க்கைன்றது என்ன, ஒரு அரண்மனையில இருந்துகிட்டு ஒரு நடன பார்வைக்கு எது சுகமா இருக்கும், நடனத்துக்கு நடன மங்கைகள் ஆடுவாங்க. காதுகளுக்கு எது, அதாவது 5 இந்திரியங்களுக்கு சொல்றேன், காதுகளுக்கு எது சுகமா இருக்கும், இசைக்கருவிகள் வச்சிருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. வாய்க்கு எது சுகமா இருக்கும், டேஸ்டான உணவு. மூக்குக்கு எது சுகமா இருக்கும், என்ன சொல்றது, பலவிதமான வாசனை திரவியங்கள் வச்சுக்கோங்க. மனதிற்கு எது சுகமா இருக்கும், எல்லாரும் நீங்க சூப்பர், உங்களை மாதிரி வருமா அப்படின்னு சொல்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ தன்னுடைய ஜீவன் அது வெளியில் சுகத்தை அனுபவிக்கும் போது அது ரஜோகுணமா இருக்கு. அந்த ஜீவன் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாம அது துடிக்கும் போது அது தமோ குணமா இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். சித்த வித்தியார்த்திகள் சாத்வீகர்களாகும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கிறார். அப்போ ரஜோகுணம் தமோ குணம் இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது எது? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நாம ரஜோகுணம் இருக்கிறவங்க இல்ல அப்படின்னா நம்மளால நம்ம இதை கவனிச்சிருக்கோமா, நம்மளால ஒரு டிவி இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். போன் இல்லாம என்னால இருக்கவே முடியாது, என்னால இந்த பொருள் இல்லாம இருக்கவே முடியாதுன்னா அப்போ நம்மளுடைய ராக துவேஷம்ன்றது அந்த பொருள் மேல பற்றிடுச்சு. கரெக்டா? அப்ப நம்ம பார்வையின் மேல் கொண்ட அந்த ஒரு ராகத்வேஷம் போன் மேல பற்றிடுச்சு. இப்போ அந்த காலத்துல ராஜாக்கள் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பாடலும் அந்த ஆடல் பாடல்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ராஜாவா இல்லைன்னாலுமே அட்லீஸ்ட் நம்மளுடைய வீட்டுல ஒரு சொகுசான ஒரு கட்டில படுத்துக்கிட்டு நம்ம அந்த ராஜா மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு ரஜோகுணம் தானே. அப்போ எல்லா குணங்களுக்கும் அடிப்படையா இருக்கிற சத்துவ குணம்ன்றது என்னன்னா, இந்த அடிப்படையா எது என்னுடைய ஜீவனை வெளிநோக்கி கொண்டு போகுது, அது இந்த ராகத்வேஷம் அப்படின்றது நமக்கு புரியுது. அந்த ராகத்வேஷம்ன்றது புரியுறத அப்போ எந்த செயலை நான் செஞ்சேன்னா, எந்த ஒரு செயல் இது எல்லாத்தையும் தாண்டுமோ. இப்போ
இதுக்குதான் வந்து தீரத்தைன்னு சொல்றது. தீரத்தைன்னு சொல்றது ராமதாசர் கிருஷ்ணதாசர் அடிக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ ஆஹ் உங்களுக்கு போன் மேல ரொம்ப பற்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அததான் காந்தாமா இப்ப பாடும்போது அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால அந்த ஸ்நேகம் மோகம் முதலிய ஸ்நேகம் மோகம்ன்றது இவ்வளவுதான். மோகம்ன்றது அட்டாச்மெண்ட். நமக்கு வந்து பலவிதமான அட்டாச்மெண்ட் இருக்கு உலகத்தோட. அது இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம ஜீவன் மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு துணிவு வருதோ அதுதான் தீரத்தை. தீரத்தைன்றது நமக்கு பிடிக்கல அந்த விஷயம், பட் இருந்தாலும் அது ஜீவனுக்காக நம்ம துணிவோட நம்ம செய்யறோம் பாருங்க, அதுதான் தீரத்தை. சரி, அடுத்து மூணாவது சத்தியம். சத்தியம்ன்றது இந்த சுவாமி என்ன சொல்றாருன்னா, அவர்கள் சத்தியத்தை மட்டும் முன்னிறுத்தி லட்சியமாய் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். சத்தியம்னா என்ன அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி வரும். சத்தியம்ன்றது பிரம்மம்னு சொல்றாங்க, அது வந்து கடவுள்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே பொய்னா அப்போ வந்து இந்த உலகத்துல உண்மை அப்படின்றது இல்லவே இல்லையா அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி கிடையாது. அதாவது இந்த உலகம் பொய். பொய்யில எது உண்மையோ அது சத்தியம், பொய்யில எது பொய்யோ அது பொய்யில பொய். இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது உண்மைதானே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், அப்போ அது சத்தியம்தான். ஆனா எது சத்தியம் இல்லை அப்படின்றது அப்படின்னா, எது நம்மள சத்தியத்தை நோக்கி போகாம தடுக்குதோ அதெல்லாம் சத்தியம் இல்லை. எது நம்மள சத்தியத்தை நோக்கி முன்னேற்றுதோ அதுதான் சத்தியம். அப்போ சத்தியம் தான் எல்லா அடிப்படை ஒரு ஆன்மீக சாதகருக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு குவாலிட்டி என்னன்னா சத்தியம். சத்தியம்னா என்ன? உண்மை. உண்மைன்னா என்ன? அடிப்படையான உண்மை என்னன்னா, எது நமக்கு தெரியுமோ அது தெரியும், எது நமக்கு தெரியாதோ அது தெரியாது. இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு உண்மை. நம்ம என்னதான் சத்சங்கத்துல என்னதான் நம்ம நல்லா பேசினாலும் வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ஒரு விதத்துல பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியும், பல விஷயங்கள் தெரியாது உண்மையா. பட் ஆனா நம்ம டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன யோசிப்போம், பரவாயில்ல நம்ம இந்த ஞானத்தினுடைய ஒரு ஆழத்தையே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா அது ரியாலிட்டியில பார்க்கும்பொழுது இப்போ நம்ம சித்த வேதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சித்த வேதத்தை இப்படி ஒரு ஆக்சுவலா இப்படி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, நம்ம சித்த வேதத்தை ChatGPT இந்த மாதிரி ஏதோ ஒரு AI டூல்ஸ் கிட்ட ஃபீட் பண்ணிட்டு இதை பத்தி ஒரு கட்டுரை எழுதணும்னா நம்மளை விட சூப்பரா அது எழுதும், நம்மளை விட மிக அற்புதமாக அது வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவே உண்டாக்கும். ஏன்னா அது அவ்வளவுதான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ChatGPT-யால புரிஞ்சுக்க, ஒரு கேவலம் ஒரு மிஷினால புரிஞ்சுக்க முடியறது தான் இந்த ஒரு விஷயம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இதை நம்ம வாய் மூலமா புரிஞ்சுக்கிறது விஷயம் இல்லை. சோ இதுதான் சத்தியத்தினோட அடிப்படைன்றது. எது அனுபவம் எது அனுபவம் இல்லை, எது உண்மை எது பொய் அப்படின்றத பிரிச்சு பாக்குற அந்த ஒரு தன்மை தான் சத்தியம்னு சொல்றது. அப்ப அந்த சத்தியம்ன்றது அதான் ஃபண்டமெண்டல் இன்டெகிரிட்டி, அதாவது நேர்மை. எனக்கு எது தெரியும் எது தெரியாது. சோ இந்த ஒரு குணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நடவடிக்கை கிரமங்கள்ல. அடுத்து கிருத்தியம்னு ஒரு அர்த்தம். கிருத்தியம்னா இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரைம் மினிஸ்டரா இருக்கிற ஒருத்தர் அவர் பக்கத்துல போறவர்கிட்ட ஒரு பாக்கெட்ல ஒரு 10 ரூபா பிட் பாக்கெட் அடிச்சாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த நிலைக்கு அந்த ஒரு அப்படியெல்லாம் அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு கரெக்ட்ல. அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு வித்தியார்த்திகளுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டு கிருத்தியம்னு சொல்லுவாங்க. கிருத்தியம்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட். நாம அந்த ஸ்டாண்டர்டை தாண்டி கீழே போகாம இருக்கிறது தான் சரியான வழி. அதாவது சுவாமி சொல்றாரு, இந்த படைப்பினோட துவக்கத்துல எல்லாமே கிருத்தியத்தோட தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக தான் கிருத்தியம் நசித்தது கொண்டாகும் சத்தியம் நசித்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிருத்தியம்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் நசிக்கும் பொழுதுதான் அந்த சத்தியம் ஆகிய உண்மையும் நசிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து க்ஷமா. க்ஷமான்றது மன்னிப்பு பொறுமைன்னு சொல்லலாம். மன்னிப்பு பொறுமை. க்ஷமாவுக்கு லிட்ரல் மீனிங் மன்னிப்பு, பட் அட் த சேம் டைம் பொறுமையும் கூட. இப்போ க்ஷமா, க்ஷமான்றது நம்ம எதிரில் இருக்கிற பர்சனுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நம்ம லிட்டரலா நம்ம பார்த்தோம்னா ராமதாசர் கிருஷ்ணதாசர் அந்த ஸ்டோரியில வரும்போது அவங்க வந்து நம்மளை அடிச்சிடுறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அவங்கள மன்னிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, 2வது வாட்டி அதே ஏரியாவுக்கு போறோம், திரும்பவும் அடி வாங்குறது அல்ல க்ஷமா. க்ஷமாங்கிறது மன்னிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமும் இல்லை. க்ஷமாங்கிறது என்னன்னா, சரி ஒரு உதாரணம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்தியாவினுடைய படையெடுப்பு வரலாறு. இந்தியா எப்படி இருந்துச்சு? வெளியே இருந்து வருவாங்க, ஒரு ஒரு படையெடுப்பு நடக்கும், திரும்ப போயிடுவாங்க. வெளியே இருந்து வருவாங்க, ஒரு படையெடுப்பு நடக்கும், திரும்ப போயிடுவாங்க. இதே மாதிரி 1000 வருஷம் திரும்ப 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 நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இதுதான் மன்னிப்பினுடைய விளைவா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது.
மன்னிப்பு அப்படின்றது ரியாலிட்டியா என்ன அப்படின்னா, இந்த கணம் எனக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, நான் இதை மன்னிக்கிறேன். அட் த சேம் டைம் திரும்ப இதே தவறு எனக்கு நடக்காமல் இருப்பதற்கு நான் என்னென்ன விஷயங்கள் நான் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுதான் சரியான யுக்தி. யுக்தின்றதும் சுவாமியனுடைய கொள்கைகள்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யுக்தின்றது அறிவுன்னு அர்த்தம். இதை நம்ம வந்து சித்த வேதத்துல நம்ம பார்த்திருப்போம். ஒரு எறும்புகள் எப்படி அந்த சீசனலுக்காக முன்னாலே அந்த உணவுகளை சேர்த்து அது யுக்தியோட இருக்கும், அதே மாதிரிதான் ஒரு துன்பம் நமக்கு வருதுன்னா அந்த துன்பத்தை இந்த கணம் மன்னிக்கலாம். ஆனா அதே துன்பம் மீண்டும் மீண்டும் வருதுன்னா அது ஸ்டாப் பண்றதுக்கு என்ன செயல் செய்யணுமோ அதை செய்யணும். அட் த சேம் டைம் மனதுல எந்த ஒரு ராகத்வேஷமும் இல்லாமல். அதுதான் மன்னிப்பு அப்படின்றது. அடுத்து சகோதர ஸ்நேகம். சகோதர ஸ்நேகம்ன்றது என்னன்னா, சிவானந்த பரமஹம்சர் நம்ம வித்தியார்த்திகள் எல்லாருக்கும் ஒரு கம்யூனிட்டியை ஒன்று உருவாக்கிட்டு வச்சுட்டு போனார். இப்போ நீங்க வந்து சென்னை ஆளா இருக்கலாம், பட் நீங்க கோயம்புத்தூர் போனீங்கன்னா அவங்க வித்தியார்த்திகளோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவங்க இருக்கிற இடத்துல தூங்கலாம், எல்லாமே பண்ணலாம். நீங்க மதுரை போறீங்க அதே தான் பண்ணலாம், நீங்க வந்து ஆந்திரா போறீங்க அதே பண்ணலாம். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க சொந்தக்காரங்க வீடு மாதிரி தானே. இப்ப நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், பல பேர் சொந்தக்காரங்க வீட்டுல ஸ்டே பண்றது இல்லை, பட் ஸ்டில் இப்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி தானே சிவானந்த பரமஹம்சர் நமக்காக இவ்வளவு பெரிய ஒரு கம்யூனை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்போ இந்த சகோதர சிநேகம் அப்படின்றது இது நம்மளுடைய கையில இருக்கு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதுல நம்ம முடிவு பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இன்னொன்னு சொல்ற சுவாமி அவர்கள் அந்த காலத்துல இருந்த வித்தியார்த்தி அவர்கள் பலதரப்பட்ட மக்களோட கலந்து இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்றது சில மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜென்ரலா ஒரு ஆரம்ப காலத்துல வித்தியார்த்திகள் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த வித்தியார்த்திகளுக்கு உள்ளதான் அவங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு. அதாவது அவங்க வேலை சார்ந்து போயிருக்கலாம், பட் மற்ற எல்லா தொடர்புகளும் அவங்க வித்தியார்த்திகள் தான். அவங்க ரியல் ஒரு வித்தியார்த்திகளோட சகோதரர்கள், ஒரு சகோதர உறவு மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்துல நம்ம பலவிதமான மக்களோட இருக்கணும், பலவிதமான சூழல்கள்ல இருக்கும். இப்போ நாம எப்படிப்பட்ட மக்களோட நம்ம கலந்து இருக்கோமோ கிட்டத்தட்ட நம்மளுடைய குணநலன்களும் அதை சார்ந்து இருக்கிறது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ராணுவத்துல இருக்கவங்களோட நீங்க கலந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் லிட்டில் பிட் ரஜோகுணமா இருக்கும். ஏன்னா அந்த குணத்தில் இருந்தாதான் அங்க சஸ்டைன் ஆக முடியும். அதே மாதிரி நீங்க சிறை கைதிகளோட இருந்தீங்கன்னா உங்களுடைய குணம் சிறிது தமோ குணம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம எந்த விதமான அது எப்படின்னா, அந்த பயிர் வந்து எங்க விளையுதோ அதுக்கேத்த, எந்த மண்ணில் விளையுதோ அதுக்கேத்த குணநலன்கள் அதை வெளிப்படுத்தும். அதே மாதிரிதான் நாம வித்தியார்த்திகள் யாரோட சகவாசம் வைக்கிறோமோ அந்த சகவாசம் தான் நம்முடைய கேரக்டர் டிசைட் பண்ணும். அதை நம்ம தான் சுவாமி சொல்றாரு நடவடிக்கை கிரமங்கள்ல, நல்ல சகவாசம், நல்ல வாக்கு முதலியவைகளை வர வைத்து ஜீவனுக்கு எல்லா சர்க்குணங்களும் அடங்கி விசேஷ ஞானியாய் வருவதற்காகவும் அபியாச ஆலயங்கள் வச்சது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். சரி, அடுத்து என்னன்னா சித்தின்றது என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கோமா, இப்போ இது சென்னையில இருக்கு, பட் ஆனா அது உங்க ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா சென்னையில பாத்தீங்கன்னா இந்த ஐசிஎஃப் இல்ல இந்த நேரு ஸ்டேடியம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க ஒரு 15-16 வயசு பசங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிட்டா நல்லா ரன்னிங் ரேஸ்ல ஓட முடியும். அதே மாதிரி அவங்க ஒரு ஒரு குரானிக்கா ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடலுடைய அமைப்பும் சரி, அவங்களுடைய அந்த இயங்கும் திறனும் சரி, அது எல்லாமே வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும். இது எப்படி வருதுன்னா, பொறுமையா அவங்க ஒன்னொன்னு அப்சர்வ் பண்றாங்க. என்ன மாதிரியான உணவு சாப்பிட்டா இதுக்கு சரியா இருக்கு, என்ன மாதிரியான சூழ்நிலை அமைச்சுக்கிட்டா இதுக்கு சரியா இருக்கு. அதே மாதிரிதான் வித்தியார்த்திகளாகிய நாமளும் என்ன மாதிரியான ப்ரையாரிட்டி, என்ன மாதிரியான உணவு, என்ன மாதிரியான சூழ்நிலை, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சோம்னா நம்ம கதிக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இதுதான் பேசிக்ஸா நான் சொல்ல வந்த விஷயங்கள். ஸோ ஸ்ரத்தை, ராகத்வேஷங்களை தாண்டி வர திருத்தி, சத்தியம், கிருத்தியம், க்ஷமா, சித்தி, துணிவு, சகோதர சிநேகம் போன்ற இந்த குவாலிட்டிஸ் தான் நாம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள் தான் நம்ம கையில இருக்கிற நம்ம சாய்ஸ். மத்த எல்லா விஷயங்களுமே வந்து உலகத்துக்கு அதோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அமெரிக்கால பிறந்திருந்தீங்கன்னா நீங்க கட்டாயம் அமெரிக்கா டாலர் பயன்படுத்தி தான் ஆகணும். நீங்க தெரியாம ஆப்பிரிக்கால பிறந்திருந்தீங்கன்னா நீங்க கட்டாயம் அதுக்கேற்ற சூழ்நிலையில வாழ்ந்துதான் ஆகணும். அப்போ
நம்மளுடைய வாழ்க்கை பெரும்பாலும் வெளி சார்ந்து முடிவு பண்ணாலுமே சில விஷயங்கள் நம்மளால முடிவு பண்ண முடியும். அந்த விஷயங்கள் தான் மேற்பார்த்த இந்த நடவடிக்கை கிரமங்களுடைய பேஸ். அதுதான் மேற்பார்த்த இந்த ஸ்ரத்தை, திருதி, சத்தியம், கிருத்தியம், க்ஷமா, சித்தி, சகோதர சிநேகம் முதலிய விஷயங்கள். சரி, இது உள்நிலை சார்ந்தது. இப்போ அடுத்து வெளிநிலை சார்ந்ததா சிவானந்த பரமஹம்சர் சில குவாலிட்டி சொல்றாரு. அதுல என்னன்னா அஹிம்சை, சத்தியம், சாது சம்ரக்ஷணை, தர்ம பரிபாலனம், கிருத்தியம் முதலிய விஷயங்கள் சொல்றாரு. நியாயம். இதுல அஹிம்சைன்னு சொல்றது அவனுடைய ஜீவனை ஹிம்சை பண்ணாம இருக்கிறது அப்படின்றது வருது. கிருத்தியம் அப்படின்றது நம்ம என்னன்றதை பார்த்தோம். சாது சம்ரக்ஷணை அப்படின்றது ப்ரொடெக்டிங் த ஸ்பிரிச்சுவல் பீப்புள், அதாவது ஆன்மீகத்துல இருக்கிற எல்லா விதமான மக்களையும் ரட்சிக்க வேண்டியது ஒரு வித்தியார்த்திகளுடைய ஒரு டியூட்டியா ஆகுது. சாது சம்ரக்ஷணையுடைய அடிப்படைன்றது அதுதான். இதுக்கு என்ன ஒரு உதாரணம்னா, சாமையா அவர்கள், சாமையா சுவாமி அந்த காலத்துல இருக்கும்போது சிவானந்த பரமஹம்சர் சாமையா அவர்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் அனுப்பி இருக்கிறாராம். நம்ம டெக்னிக்கலா பார்த்தோம்னா வித்தியார்த்திகள் தான் ஆசிரமத்துக்கு ஜஸ்ட் சொல்றேன் சுவாமிக்கு கொடுப்பாங்க அப்படின்றது நம்மளோட அசம்ஷன். ஆனா சுவாமி ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க சாமியா அப்படின்றவருக்கு. அதே மாதிரி நம்ம இன்னைக்கும் பார்த்திருக்கோம் சித்தாசிரமத்துல ஒரு அடிப்படையா ஒரு விஷயம் ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னா, இந்த உணவு, இந்த சாப்பாடு யாரே வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த உணவு அளிக்கணும் அப்படின்றது. ஸோ சாது சம்ரக்ஷனுடைய அடிப்படை விஷயம்ன்றது இதுதான். சாதுக்கள்ன்றவங்க இப்போ ஒருத்தர் ஆன்மீக பயிற்சி, இது ட்ரெடிஷனலா தொன்று இருக்கிற ஒரு விஷயம். ஆன்மீக பயிற்சியில இருக்கிற ஒருத்தவங்க யார்கிட்டயும், அதாவது இன்னைக்கு நாம குடும்ப சூழ்நிலையில இருக்கோம், நம்மளது வேற. பட் ஆனா துறவிகளா அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்க வேலைக்கெல்லாம் அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்களுடைய முழு நேர வேலையுமே பயிற்சிகள் செய்யறது, ஒதுங்கி இருந்து பலவிதமான விஷயங்கள் செய்யறது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அவங்களுக்கு உணவு அளிக்கிறதுன்றதுதான் சாது சம்ரக்ஷணையினுடைய ஒரு அடிப்படையான விஷயம். அடுத்து தர்ம பரிபாலனம். தர்ம பரிபாலனம்னா ரைட்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ஒரு நாட்டுல அராஜகம் நடந்துச்சுன்னா அந்த நாட்டினுடைய பிரஜைகள் நேச்சுரலாவே சஃபர் பண்ணுவாங்க. அதுல எந்த ஒரு கொஸ்டினும் இல்லை. அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய தலைமை, நாடா இருக்கட்டும், கம்பெனியா இருக்கட்டும், எதுவாகனா இருக்கட்டும், அதனுடைய தலைமை ரைட்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நியாயம், ஒரு தர்ம பரிபாலனம்னா ஒரு தர்மத்தை ஒட்டிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அதை உருவாக்க வேண்டியதும் நம்முடைய சுவாமியோட கொள்கை அப்படின்றது. அடுத்து நியாயம். நியாயம்ன்றது என்னன்னா, சுவாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. அந்த நியாயம்ன்றது எப்படி இருக்கணும்னா, யாராலுமே வெல்லப்பட முடியாததா இருக்கணுமாமா. அதாவது ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த இடத்துல நியாயம் இல்லை அப்படின்றாரு, சத்தியம் இல்லை. மதம்ன்றது என்ன? மதம்ன்றது நானுன்னு சொல்லப்பட்ட அந்த நிலைமை. அப்போ நியாயம்ன்றது என்னன்னா, நான் மட்டும் இல்ல, ஒரு தராசு தட்டுல ரெண்டுத்தையும் சமமா, நானு நீ இது ரெண்டுத்தையும் சமமா வச்சாலும் அது சமமா இருக்கிற மாதிரி யாரா இருந்தாலும் அந்த ஒரு ஜஸ்ட் ரைட்ஃபுல், அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு 10வது நடவடிக்கை 10ஓ 11ஓ, பொதுமக்கள் நியாயம் என்று சம்மதிக்கத்தக்க விதத்தில் அவர்கள் வேலை செய்ய வேண்டியதுதான். அதாவது நம்ம செய்யற ஒரு செயலுமே பொதுமக்கள் இல்லைங்க அவர் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ற விதத்திலாகும் நம்மளுடைய செயல்கள் இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. சோ மேற்பார்த்த விஷயங்கள், அதாவது அஹிம்சை, சத்தியம், சாது சம்ரக்ஷணை, தர்ம பரிபாலனம், கிருத்தியம் முதலிய விஷயங்கள் எல்லாம் சிவானந்த பரமஹம்சர் உலகத்தில் ஸ்தாபிக்க ஆசைப்பட்டது. அதை ஸ்தாபிக்கும் வேலையிலும் என்ன சொல்றது, வித்தியார்த்திகளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அகிம்சை, சத்தியம், சாது சம்ரக்ஷணை, இதுதான் ஒரு சுவாமியினுடைய கொள்கைகள். அதை உலகத்தில் உலகத்துல ஸ்தாபிக்கிறதுனா எப்படி, 4 பேர் கிட்ட நம்ம சொல்றதா இல்ல. உலகத்துல ஸ்தாபிக்கிறதுன்றது என்னன்னா, நாம அந்த விதத்துல வாழ்ந்து காட்டுறது. இப்போ ஸ்தாபனன்றது என்ன? இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். நம்ம பார்த்திருப்போம் மதங்களை எப்படி ஸ்தாபிச்சாங்க, மதங்கள்ன்றது எப்படி உருவாகுது அப்படின்றா, இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கேன். சித்தவேதத்தினுடைய 3வது ஒரு அத்தியாயம் நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். 3வது அத்தியாயத்துல சுவாமி சொல்லியிருப்பாரு, மதங்கள் எப்படி உருவாகுதுன்னா, மதங்களினுடைய அடிப்படை விஷயம், ஒரு ராஜா இருப்பாரு, அந்த ஒரு பர்சன் இருப்பாரு, எல்லா பீப்புளையுமே வயலன்ஸால, அதாவது அராஜகத்தால அடக்கிட்டு நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் ரூல்ஸ் அப்படின்றது சொன்னாருன்னா எல்லா மக்களும் அடங்கி காது கொடுத்து கேட்கறாங்க. அதே விதத்துலதான் ஒரு ரிலிஜன்ஸ், அந்த ஏன்ஷியன்ட் அந்த ரிலிஜன்ஸ் எப்படி பரவி இருக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட ராஜா, அந்த ராஜா இதுதான் ஸ்டேட் ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த மதங்கள் பரவிடுச்சு. இப்படி அல்ல தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டியது. தர்மம்ன்றது ஒருத்தருடைய ஹிருதயத்துலனா நம்மளுடைய உள்ளில்
உள்ளில் ஸ்தாபிக்கப்பட வேண்டிய இந்த மேற்சொன்ன இந்த குணநலன்கள் எல்லாமே நமக்குள்ள நம்ம ஸ்தாபிக்கும் பொழுது அது உலகத்துல தானா வெளிப்படும் அப்படின்றத சொல்லி இன்றைய என்னுடைய புரிதலை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல உங்களுக்கு எதனா கேள்விகள் எதனா இருந்துச்சுன்னா தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ஆத்மா நமஸ்காரம். ஐயா ஆத்து நமஸ்காரங்கய்யா. வசந்த் ஐயா. ஐயா கேக்குதுங்க. ஹலோ கேக்குது. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஏன்னா நான் பார்க்காத நிறையா கோணங்களை நீங்கள் நடவடிக்கை கிரமங்கள்லேருந்து எனக்கு காட்டி கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. வேறு யாராவது கேள்விகள் இருந்தால் ஐயாக்கிட்ட நீங்கள் கேட்கலாங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்மா நமஸ்காரம். உலகத்துல பல்வேறு தொழில்கள்ல இருந்தாலும் சரி, அது நம்ம தொழிலுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழக்கூடிய அமைப்பும் வருது. இந்த வித்தை மார்க்கத்துல நம்ம பயணிக்க வேண்டிய சூழ்நிலையும் வருது. அது எந்த விதத்துல அது நடவடிக்கை கிரமங்களை மட்டும் ஃபாலோ பண்ணா இதுக்கு செட் ஆகும்ன்ற முறையில ஓரளவுக்கு விளக்கி சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் அது எனக்கு புரிதல் என்பது இன்னும் கொஞ்சம் சரியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இப்போ ஒருத்தர் ராணுவத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த ராணுவத்துல இருக்கிறவருக்கு அவர் வித்தியார்த்தியா இருக்கிறாரு. அவருக்கு என்ன நடவடிக்கை கிரமங்கள் பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம நடவடிக்கை கிரமத்துல என்ன சொல்றாரு? 10வது நடவடிக்கை கிரமங்கள், சித்தவித்தை பெற்றவர்கள் செய்கிற யாதொரு வேலையும் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் ஹிம்சை இல்லாதவாறும் அதனால் அவரவர்களுக்கு நேர்கிற கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நியாயம் என்று அபிமானிக்கத்தக்க விதத்தில் செய்ய வேண்டியதாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ நீங்க ராணுவ வீரரா இருக்கிறீங்க. சுவாமி யாதொரு ஜீவிகளுக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தீவிரவாதிகள் வராங்க. அப்போ நீங்க சுடாம விட்டுட்டீங்கன்னா அந்த தீவிரவாதி உள்ள 50 உயிரை எடுத்துருவான். அப்போ அந்த நேரத்துல உங்களுடைய தர்மம்ன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த நேரத்துல அந்த ஒரு தீவிரவாதியை கொல்றது நம்மளுடைய தர்மமா இருக்கு. அந்த ஒருத்தனை கொல்லலன்னா அந்த 50 பேரை நம்ம அப்போ லீஸ்ட், இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னா அந்த டாக்டர் ஒரு ஆபரேஷன் பண்றாருன்னா த லீஸ்ட் வயலன்ஸ், த மினிமமா செய்யறது மூலமா இந்த ஜீவனை எப்படி காப்பாற்ற முடியுமோ அதே மாதிரி 50 பேருடைய ஜீவனை காப்பாத்துறதுக்காக த லீஸ்ட் வயலன்ஸா அது அவருடைய டியூட்டி. அந்த நிலையில அதை செஞ்சுதான் ஆகணும். அதே விதத்துல ஒருத்தர் ஒரு போலீஸா இருக்காருன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு சொசைட்டி ஒரு ஆர்டரா இருக்கு. ஆர்டர்னா ஒழுங்கு நிலையில இருக்கு. இந்த ஒழுங்கு நிலைன்றது இப்ப நம்ம ஜஸ்ட் சொல்றேன், இப்ப எல்லாரும் சொல்ல வரல, ஆனா ஒரு 20% மக்கள்ன்றவங்க போலீஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அவங்க ஒரே மாதிரிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு பெரும்பாலான மக்கள், ஒரு 60% மக்கள் பார்த்தோம்னா போலீஸ் இல்ல, அதாவது ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இல்லைன்னா அவங்களுடைய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்ம கற்பனையில சொல்ற ஒரு விஷயம் இல்ல, வரலாறு முழுக்க நம்ம பாக்குற விஷயம்தான். ஒரு போலீஸ்லெஸ் ஸ்டேட்ல எப்படி என்ன மாதிரியான வயலன்ஸ் நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ன்றத நம்ம பார்க்கணும். அப்போ போலீஸ்ன்றது என்ன, ஒரு லீஸ்ட் வயலன்ஸ் அந்த சமூகத்துல ஏற்படுத்துறது மூலமா ஒட்டுமொத்த ஒரு நிலையான ஒரு ஆர்டரை கொண்டு வர்றது. அப்போ ஒரு வித்தியார்த்தியா இருக்கிற ஒருத்தர் ஒரு காவல்துறையில ஒரு போலீஸ்ல இருக்கும் பொழுது ஒரு லீஸ்ட் வயலன்ஸ் அந்த சொசைட்டிக்காக அதை செய்யும் பொழுதுதான் அந்த ஒரு ஆர்டர்ன்றது நிலை பெறுது. அவர் அந்த வயலன்ஸ், இப்ப போலீஸ் எல்லாருமே வயலன்ஸ் இல்லாம ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே அஹிம்சாவாதிகளா காந்திகளா ஆயிட்டாங்கன்னா த மோஸ்ட் வயலன்ட் நடந்துரும் சமூகத்துல. சோ அப்ப அந்த ஜீவனை காப்பாத்துறதுக்கு த லீஸ்ட் ஹிம்சைன்றதை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அடுத்து நாம ஒரு சாதாரண குடும்ப சூழ்நிலையில இருக்கும். 9வது நடவடிக்கை கிரமங்கள் படி யாதொரு ஜீவிகளுக்கும் 10வது யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் ஹிம்சை இல்லாதவாறும் அதனால் அவரவர்களுக்கு நேருகிற ஹிம்சையை பொருட்படுத்தாமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம உணவு சாப்பிட்றதுக்கு விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணும் பொழுது எவ்வளவோ விதமான உயிர்களை நம்ம கொன்றுதான் ஆகணும். அது இன்னெவிட்டபிள். அப்போ விவசாயம் செய்யறதுக்கு அத்தனை உயிர்களை நம்ம கொல்லணும்னா அப்போ சுவாமி சொல்றாரு, யாதொரு ஜீவர்களுக்கும் யாதொரு விதத்திலும் இம்சை இல்லாதவும் அதனால் அவரவர்களுக்கு நேருகிற கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்தாமலும் சொல்லியிருக்காரு. அப்ப இதுதான் அதுக்கு நடவடிக்கை கிரமமான்னு கேட்டா அப்படி கிடையாது. த லீஸ்ட்
பொதுமக்கள் அடுத்த லைன் அவர் சொல்லியிருப்பார், பொதுமக்கள் நியாயம் என்று அபிமானிக்கத்தக்க விதத்தில் செய்ய வேண்டியதாகும்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த உலகம் நடக்கணும்னா விவசாயம் நடக்கணும். அப்ப அந்த விவசாயம் நடக்கணும்னா அத்தனை உயிர்கள் த லீஸ்டா எவ்வளவு மினிமமா அதுக்கான கஷ்டம் கொடுக்கணுமோ அப்ப அதை கொடுத்துதான் ஆகணும்ன்றது ஒண்ணு. அடுத்து நம்ம இப்போ வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ உயிர்கள் அதுல செத்துதான் ஆகும். சோ அந்த விதத்திலயும் சொல்றோம். இப்போ ஒரு ஆசிரமம் கட்டுறாங்க, ஒரு அபியாசாலயங்கள் கட்டுறாங்க, ஏதோ ஒரு பயிற்சிக்கான ஒரு இடம் கட்டுறாங்கன்னா அத்தனை உயிர்கள் மினிமமா கொன்னாலும் அந்த இடத்துல அவங்க ஜெபம் பண்றாங்க, அந்த இடத்துல அவங்க ஒரு நிலை உருவாக்குறாங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, மேற்சொன்ன இந்த விஷயங்கள் நடவடிக்கை கிரமங்கள் சொல்றது த மோஸ்ட் பிராக்டிக்கல் டாக்குமெண்ட். பட் ஆனா அதை நம்ம தேரியா பார்க்க கூடாது. அதை எப்படி நம்ம ஒவ்வொரு கணமும் நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பிராக்டிக்கல் த ரியாலிட்டி, அதாவது பிராக்டிக்கல் அப்ளை பண்ண முடியாத எதுவுமே பிலாசபி தான். ஆனா நடவடிக்கை கிரமங்கள் அப்படி எழுதின ஒரு விஷயம் இல்லை. நடவடிக்கை கிரமங்கள்ன்றது 100% நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல எல்லா தொழில அதனாலதான் 4வது நடவடிக்கை கிரமம் அவர் சொல்லியிருப்பாரு. ஒருவர் எந்த தொழில்களை செய்து கொண்டிருந்தாலும், அதாவது சொல்லியிருப்பார் 4வது நடவடிக்கை கிரமத்து கடைசி பகுதி நீங்க பாருங்க, எந்த வேலைகளை செஞ்சிருந்தாலும், வேலைன்னா தொழில், எந்த வேலைகளை செஞ்சிருந்தாலும் சரி அவங்க சதா சர்வ காலமும் ஜீவனை மேலும் கீழும் நடத்துறது, அந்த ஒரு யூனிட்டின்றது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், ஒருத்தர் ராணுவ தளபதியா இருக்கலாம், ஒருத்தர் சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், இன்னொருத்தர் போலீஸா இருக்கலாம், இன்னொருத்தர் கான்ஸ்டபிளா இருக்கலாம், இன்னொருத்தர் சிறை கைதியா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். யாராக இருந்தாலும் அந்த சதா சர்வ காலமும் ஜீவனை அந்த உள்ளில் மேலும் கீழும் நடத்தும் பொழுது நாம அந்த ஒரு யூனிட்டி அப்படின்றது இருக்கு. சோ அந்த விதத்தில் தான் மேற்சொன்ன விஷயத்தை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அப்போ இந்த உலகத்தினுடைய இந்த மாயையினுடைய பாவ புண்ணியங்கள் என்பது வேற, ஜீவன் உன்னை காப்பாற்றக்கூடிய இந்த பாவம் புண்ணியம் என்று வேற வேறவா? ஆமா, இப்போ தர்மம்ன்றதே வேற தானே. இப்போ போலீஸோடைய தர்மம் என்ன, போலீஸ்க்குன்னு ஒரு தர்மம் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய தலைவனுக்கு என்ன தர்மம். இப்போ இந்தியா நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அவருக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும், இந்தியன் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றணும்னு. ஆனா அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு அவருடைய நாட்டு, அப்போ ஒரு நிலைக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் அவங்களுடைய தர்மம் மாறுபடும். ஒருத்தர் அண்ணனா இருக்கும்போது அவருடைய தர்மம் மாறுபடும், ஒருத்தர் அப்பாவா இருக்கும்போது அவருடைய தர்மம் மாறுபடும். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற அந்த உயிரா இருக்கும்போது அந்த ஜீவனோட, இப்போ இது ஒரு வேர்டே கூட சொல்லுவாங்க, சனாதன தர்மம்னு. சனாதனம்னா என்னன்னா காலத்தை எது கடந்தது அப்படின்றது. காலத்தை எது கடந்ததுன்னா நம்மளோட ஜீவன் தான், நம்ம உயிர் தான் காலத்தை கடந்து இருக்கு. அதுதான் காலாதீத்தம்னு சொல்றது. அந்த உயிரினுடைய தர்மம் அதுதான் எல்லாத்தையும் தாண்டி இருக்கு. அந்த உயிரினுடைய தர்மம் தான் இந்த கதி, இந்த மேற் சொன்ன அந்த சித்த வித்தைன்னு சொல்றது. சோ நம்ம உலகத்துல என்ன தர்மங்கள் வேணா நம்ம வச்சிருக்கலாம். அதுதான் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் பகவத்கீதையில, சர்வ தர்மான பரித்தியச்ச மாமேக் சரணம் பிரஜ். அப்படின்னா உலகத்துல இருக்கிற இந்த உலக தர்மங்கள் எல்லாம் விட்டுட்டு என்னையே நீ சரணடைவாயாக அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ என்னைன்னு சொல்றது அங்க தன்னை சரணடைதல்ன்றது அந்த கதி. மேற் சொன்ன அந்த கதியை நம்ம அபியாசிக்கிறது மூலமா எல்லா தர்மங்களையும் நம்ம விட்டுட்டு இந்த உயிரினுடைய தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்றோம்ன்றது அர்த்தம். இப்போ உலகத்தினுடைய தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா, அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்ல உயிரினுடைய அந்த பாவ புண்ணியத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா உயிரினுடைய பாவ புண்ணியத்தை நம்ம முழுமையாக கடைபிடிக்கும் பொழுது கூடவே மேக்சிமம் இந்த உலகத்தினுடைய இந்த மாயினுடைய பாவ புண்ணியமும் கடைபிடிக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுன்ற முறையில இப்ப விளக்கம் கொடுத்திருக்கீங்களா? ஆமா, நம்ம துறவிகள் அல்ல. நம்ம துறவியா இருந்தோம்னா மாயையினுடைய பாவ புண்ணியம் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள வெறும் ரூம்குள்ள கதவு சாத்திட்டு வெறும் சாப்பாடு மட்டும் இருந்தா போதும் ரைட். ஆனா நம்ம எல்லாருமே குடும்ப சூழ்நிலையில இருக்கிறதுனால நாம உலகத்துல என்ன செயல் செய்யணுமோ அதை எப்படி சரியா செய்யணுமோ அதை அப்படிதான் செஞ்சாகணும். அதே மாதிரி நம்ம உள்நிலையில என்ன செயல் செய்யணுமோ அதையும் பேலன்ஸா செஞ்சாகணும். இப்போ சித்த சமாஜத்தினுடைய வாழ்க்கை முறையும் அதுக்கு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள். சித்த சமாஜம் உலக நன்மைக்காக 8 மணி நேரம் பயிற்சி பண்றதா சொல்றாங்க. 8 மணி நேரம் பயிற்சி பண்ணிட்டு பிளஸ் 8 மணி நேரம் அவங்க உழைக்கிறாங்க. அவங்களோட உழைப்பு என்ன, மருந்து செய்யறாங்க, இந்த மாதிரியான உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்யறாங்க. பிளஸ் என்ன சொல்றேன்னா அவங்களுடைய உபஜீவனத்துக்காக அவங்களுடைய உடலை காப்பாத்திக்கிறதுக்கான உணவுக்காக 8 மணி நேரம் அவங்க இது பண்றாங்க. அதாவது இந்த பேலன்ஸை தான் சிவானந்த பரமஹம்சர் சொல்றாரு. நம்மளுடைய சிதவிதை பெரும்பாலும் துறவு சார்ந்த விஷயம். துறவுன்றத கூட அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணல. பட் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த ஒரு செயலுக்கான அந்த தர்மத்தை நம்ம செய்யணும். அட் த சேம் டைம் இந்த உயிரினுடைய தர்மத்தையும் நம்ம செய்யணும். அதுதான் சுவாமி சொல்ற கொள்கைகள்ல ஒண்ணு.
அப்ப 3வது அத்தியாய விதிப்படி உயிரினுடைய பாவ புண்ணியம் என்பது மிக மிக முக்கியம். இந்த மாதிரி உயிரினுடைய பாவ புண்ணியத்தோடு எந்த நேரமும் சதா சர்வகாலமும் நமக்குள்ள கதியை நடத்துறவங்க யாராக இருந்தாலும் மேக்சிமம் அந்த உலகத்தினுடைய பாவ புண்ணியத்துக்கும் உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயலை சரிவர செய்வார்கள் அப்படின்றதுதான் நான் புரிஞ்சுகிட்ட விஷயம். ஆமா ஆமா, அதுக்கு கரெக்ட் கரெக்ட். ஆமா. சரிங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். வேற யாராவது ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். ஐயா ஆத்து நமஸ்காரங்க ஐயா வசந்த் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போது தொழில்கள் அடிப்படையில் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது சாமி வந்து ஜனங்கள் வந்து எது நியாயம்னு சொல்கிறாங்களோ அந்த தொழில்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆமா. இப்போது நான் வந்து பூஜை புனஸ்காரம் செய்கிறவன் வச்சுக்கோங்க. நான் ஒரு பிராமணன். நான் வந்து என்னுடைய வேலையே வந்து நைவேத்தியம் படைச்சு ஒரு பூஜை புனஸ்காரம் செய்கிறது. அது பொதுமக்கள் நியாயம்னு தான் சொல்கிறாங்க. நான் உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த சமய சடங்குகளில் நான் ஈடுபட்டு அதே தொழில் செய்யலாமா? கரெக்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து இது வந்து எந்த நடவடிக்கை கிரமத்துல இருந்து வருதுன்னா, சித்தவித்தை பெற்றவர்கள் கிருத்தியம் இல்லாத எந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நடவடிக்கை கிரமம். அடுத்து வந்து இதுலதான் வருது சினிமா முதலிய கிருத்தியம் இல்லாத எந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ் முன்னால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சினிமான்றது நாடகத்துறை. நாடகத்துறையில வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு நாடக கலைஞர்னா அந்த அளவுக்கு மரியாதை இருக்காது. அப்படிதான் 100 இயர்ஸ் முன்னால இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் கதையை மாறி போச்சு. பிலிம் ஸ்டார் சினிமா ஸ்டாருக்கு தான் வந்து எல்லாரும் பால் அபிஷேகம் பண்றாங்க. ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஈவன் வந்து நாட்டையே கொடுக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு போயிருச்சு. ஸோ என்ன சொல்ற வரேன்னா, சமூகம் மாறும். பட் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியார்த்தியா ஒருத்தர் இருக்கிறாருன்னா தொழிலுன்றத நம்ம வித்தைக்கு அனுசாரமா மாத்துறதுக்கான துணிவுன்றதும் நமக்கு தேவைதான். எந்தெந்த விஷயங்கள் நம்மளுடைய உயிருக்கும் பிற உயிர்களுக்கும் நல்ல நிலையை கொடுக்குமோ அந்த தொழில்களை நம்ம சூஸ் பண்றது நல்லதுதான். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி பூசாரியா நம்ம ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். சம்டைம்ஸ் இப்போ ஏதோ ஒரு கொரோனா பேண்டமிக் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோயிலெல்லாம் கட்டாயம் அடைச்சு ஆகணும்னா நம்ம அடைச்சிட்டு தான் ஆகும். அப்போ வெளி சூழ்நிலை புஷ் பண்ணாதான் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய ப்ரையாரிட்டி வித்துன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அனுசாரமா நம்ம தொழிலை மாத்திக்கலாம். அதுவும் இன்னைக்கு சூழ்நிலையில பெரும்பாலும் எல்லா ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. இது வந்து ஒரு 200 இயர்ஸ் முன்னால இல்லை. ஒருத்தர் தொழிலை திடீர்னு நினைச்சா மாத்த முடியாது. ஆனா இன்னைக்கு தொழிலை ஒருத்தர் மாத்தணும்னு நினைச்சாருன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணாருன்னா தாராளமா அவங்களோட தொழிலை மாத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தொழிலை வித்தைக்கு அனுசாரமா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி வச்சோம்னா அது வந்து பெனிஃபிஷியரா இருக்கும்ன்றது என் கருத்து. ஐயா அப்போ இன்னொரு கேள்வி. சொல்லுங்க. இந்த தைத்த துணிகளை சாமி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆமா. எளிமையாக வந்து ஒரு வேட்டியும் துண்டு மட்டும்தான் போத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ நான் ஒயிட்டு யூஸ் பண்ணாலும் ஏன் தையல் போட்டதை நான் போடக்கூடாது? புரியுது. ஸோ தையலுக்கு வந்து ஆக்சுவலா என்ன ஒரு இது சொல்றாங்கன்னா, அது ஜஸ்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா என்ன சொன்னாங்கன்னா, அந்த தைக்கும் போது வந்து அது ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து அந்த இப்போ காத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜீவசக்தியாகிய வாயு தைக்காத துணிக்குள்ள எப்படி ஊடுருவி வெளியே வருது, தைச்ச துணிக்குள்ள எப்படி ஊடுருவி வெளியே வருதுன்னு பார்த்தோம்னா தைக்காத துணிக்குள்ளதான் அந்த சக்தி வந்து ஊடுருவி ஈஸியா வெளியே வருது. அதே மாதிரிதான் வித்தையை செய்யற நாம நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஜீவசக்தியாக நம்ம 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 உயிரினுடைய அடிப்படையா இருக்கிற அந்த ஜீவசக்தியில நம்ம அந்த பயிற்சியை செய்யறதுனால நம்மளுடைய உடல் பலவித சொல்லியிருப்பாரு நடவடிக்கை கிரமங்கள்ல நம்ம உடல் வந்து வெளியே ஜடத்தில் இருக்கிற அந்த அந்த வெளியே கம்யூனிகேட் ஆகுது. ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த தையல் ஆடைகள் நம்ம இது பண்ணோம்னா அப்போ ஒரு பிளாக்கேஜ் வருது. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படின்றது எனக்கு இது வந்து ஆக்சுவலா ஒருத்தர் சொன்னாரு. மேபி இது லாஜிக்கலா இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அக்செப்ட் பண்ணேன். சந்தோஷங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை கேட்குறீங்களா? சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா வசந்த் ஐயா, பாலசுப்ரமணியம்? நிறைவு பண்ணிடலாம். நிறைவு செய்துக்கலாங்க. சந்தோஷம். எங்களுக்கு உங்களுடைய புரிதல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இது போல் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு நேரம் இருக்கும்போது எங்களோட வந்து இது சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கணுங்கிறத இந்த சத்சங்கம் சார்பில் நான் கேட்டுக்கிறேன். ஆத்ம நமஸ்காரங்க. நமஸ்காரம். ஸோ இது நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சத்திய வாசகத்தை வந்து சொல்லி தான் இந்த உபதேசத்தை வந்து நம்ம வாங்கியிருப்போம்.
நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறது தான் நம்மளுடைய ஒரே கடமையாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை காப்பாற்றுற பட்சத்தில் தான் நாம் குறைஞ்சபட்சம் ஒரு சித்த வித்தை பெற்றவர்களாகவாவது நம்மளால் இருக்க முடியும். ஸோ அதை காப்பாற்றுறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய சுவாச முறைகளை கவனித்து பார்த்தா, இப்போ இருக்கக்கூடிய கதியினுடைய நிலைமையை கவனித்து பார்த்தா அது முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா என்ன வேலை செஞ்சாலும் சிந்தனை போயிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நம்ம சப்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். சுவாசமானது கதி அபியாசம் செய்யும் போதும் வெளியில் போயிட்டே தான் இருக்குது. அப்போ இதை தவிர்க்கிறதுக்கான வழிவகையே இப்போ வரைக்கும் நமக்கு கை கிட்டலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்கு சாமி என்ன சொல்கிறாருன்னா, தூங்கும்போது நமக்கு இந்த 3 அவஸ்தைகளுமே கிடையாது. மனமானது எதையும் சிந்திக்கிறது இல்லை, சப்தம்ங்கிறது உள்ளில் அடங்கி இருக்குது, அந்த கர்மமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவும் உள்ளே அடங்கி இருக்குது. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளார சமீரணன்னு சொல்லக்கூடிய ஒரு கதி உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ளார மட்டுமே மேலும் கீழும் ஒரு சுவாசம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த சுவாசம் நடக்கும்போது தான் இந்த 3 விஷயங்களுமே நமக்குள்ளார அடங்கி போகுது. அந்த சமீரனுங்கிற கதி வராத வரைக்கும் இது என்ன பண்ணாலும் தடுக்க முடியறதில்ல, இது வெளியில் போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தையில் தான் இருக்குது. அப்போது நமக்குள்ளார சமீரணங்கிற கதி ஓடலைன்னா நம்ம சத்திய வாசகத்துக்கு எதிராக தான் செயல்பட வேண்டியதாக இருக்கும். சத்திய வாசகத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலில் தான் நம்மளால் இருக்க முடியும். அதனால் நமக்கு தேவையான இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுவதற்கு தேவையான சமீரனுங்கிற கதி நம்மில் வரணும் அப்படின்னு சொன்னால் சதா காலமும் மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த உபஜீவனத்தில் இந்த வார நாட்களில் அந்த வேலை பளு காரணமாக நமக்கு அந்த அபியாசங்கிறது அதிக அளவில் ஈடுபாடோடு செய்ய முடியறது கிடையாது. நிறைய வேலைகள் வெளிமுகமாக நம்ம கவனத்தை வச்சுக்கிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். பேச வேண்டிய தொழிலில் நம்ம இருப்போம், நடக்க வேண்டிய தொழிலில் இருப்போம். அப்போது இதிலெல்லாம் நம்மளால் ஈடுபட முடியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள்லேயும் ஓய்வு நாட்கள்லேயும் நமக்கு கமிட்மெண்ட்டுங்கிறது வார நாட்களை விட குறைவாக தான் இருக்கும். அதனால் இந்த வார இறுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நாட்களை இந்த கதி அபியாசத்துக்காக அந்த கதி அபியாசத்துக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நாளடைவில் அது வார நாட்கள்லேயும் நம்ம செய்கிறதுக்கான ஒரு ஊக்குவிப்பை அது கொடுக்கும். நமக்குள்ளார கதி மாற்றம் ஏற்பட மனமானது உள்ளில் அடங்கி பழகும். அது நிஷ்டையில் நமக்கு ஆனந்தத்தையும் அந்த அனுபவங்களையும் கொடுக்கறதுக்கான அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நாளைக்கு பார்த்திங்கன்னா ஓய்வு நாள். நாமளாக ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை இழுத்து போட்டுக்கிட்டால் தான் உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரங்களில் நம்மளால் தவிர்க்கக்கூடிய சில கமிட்மெண்ட்டுகளை நம்ம தவிர்த்துக்கிட்டு மௌனமாக இருந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் தொடர் அபியாசங்கிறத தொடர்ந்து செஞ்சு நம்ம ஒரு ப்ராக்டிஸ் அங்கே வாரத்தில் ஒரு நாளாவது அதை செய்யணும். வாரத்தில் 6 நாள் நம்ம குடும்பத்துக்காகவும் உலகத்துக்காகவும் ஓடிட்டே இருக்கலாம். ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்காக வேண்டி நாம் ஒரு சில நேரங்களை செலவிடலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த முன்னேற்றம்ங்கிறது இன்னமும் காலதாமதமாயிட்டே தான் வரும். ஸோ அதனால் இந்த ஓய்வு நாட்களில் ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை ஒரு அரை நாளோ இல்லை முடிஞ்சால் முழு நாளோ கூட நாம் ஒரு அர்ப்பணிப்போட அந்த ஒரு வைராக்கியத்தை வச்சு தொடர்ந்து கதியாக இருக்கணும். இந்த 1 மணி நேரம் தீர்மானிச்சிட்டா அந்த 1 மணி நேரம் மௌனமாக இருந்து அதை இடைவிடாமல் பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி செய்யணும். 2 மணி நேரம் தீர்மானிச்சிட்டா அந்த 2 மணி நேரமும் இடைவிடாமல் அந்த கதியை நிறுத்தாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதாங்கிறத யோசித்து அந்த நிலையங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டிலையோ கூட அமைதியாக இருந்து அந்த வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டு நமக்கு அந்த முழு நேரமும் அந்த கதி அபியாசத்தில் ஈடுபட்டு அந்த சமீரங்கிற கதியை வருவித்து இந்த சத்திய வசனத்தை காப்பாற்றுற அந்த ஒரு தகுதியை நம்ம அடையணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு கேள்வி பதில் செஷன் இருக்கிறதுனால நாளைக்கு 8 மணிக்கே தான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி டு 9:30 மணி வரைக்கும் கேள்வி பதில்கள் செஷன் நடந்துகிட்ருக்குது. அதனால் எப்பவும் போல் 8:30 மணி கிடையாது, 8 மணி. அந்த 8 மணிக்கு நாம் நாளைக்கு சந்திப்போம். இந்த கேள்வி பதிலுக்கான அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி காலையில் நான் நம்ம சத்சங்கம் குரூப்பில் அனுப்பிச்சுட்றேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.